மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி புதினா துவையல் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த துவையல் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த சூப்பரான நல்ல ஈஸியான புதினா துவையல் எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்க்கலாம். புதினா துவையல் பண்ணுறதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துக்கணும். உளுந்து பருப்பு நல்லா பொன் நிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுக்கும் போது ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு வறுத்துக்குவோம். இது நல்லா வறுப்பட்டோன்னே வாசனை வரும். உளுந்து பருப்பு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுக்கணும். இல்லைனா துவையல் அந்த வழுவழுப்பு தன்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. கலர் நல்லா மாறிடுச்சு. அப்புறமா காரத்துக்கு ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்குங்க. இது கூடவே 6 பல் பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்குவோம். அப்புறம் 2 சின்ன சின்ன துண்டு இஞ்சி. இவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் மிதமான தீயிலே வறுத்துக்கலாம். இப்போ எல்லா பொருட்களையுமே நல்லாவே வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். புதினா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லா புதினா இலைகளும் இந்த கடாயில் சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் மிதமான தீயிலே நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப சீக்கிரம் புதினா வதங்கிடும். இந்த புதினா துவையல் சாத்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம அரைச்சிடலாம். முதல்ல வறுத்து வச்சுருக்க வரமிளகாய், பூண்டு, புளி இது எல்லாத்தையும் அரைச்சிடலாம். அரைக்கும் போது கொஞ்சம் குறை அரைச்சிக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குறை அரைச்சிக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க புதினா இலைகள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. சூப்பரான புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த துவையல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.